கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்பலாம். சிலுவை பற்றிய உபதேசம் என்கிறதான தலைப்பிலே தொடர் போதனைகளை போதித்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் நாம் சில காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கடந்த முறை எடுக்கும்போது நியாயப்பிரமாணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் நிறைவேற்றி முடித்து விட்டார். நாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, ஆவியின் பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் என்று நாம் பார்த்தோம். ஆவியானவர் உதவியோடு அந்த நியாயப்பிரமாணங்களை நாம் நிறைவேற்றுவது என்பது மிகவும் எளிதான காரியமாய் இருக்கும். நியாயப்பிரமாணத்திலே ஒரு பிரமாணத்தை நிறைவேற்றவில்லை என்றால் மொத்தமும் ஃபெயில்னு கணக்காயிரும். ஆனால் ஆவியின் பிரமாணத்திலே நாம் எதை நிறைவேற்றவில்லையோ அதுதான் ஃபெயிலுங்கிற மாதிரி வரும். திரும்ப அதையே மறுபடியும் நம்ம என்ன செய்யலாம், ஆவியானவருடைய உதவியோடு நாம் செய்ய முடியும். இப்போ நியாயப்பிரமாணத்திற்கு நாம் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, ஆனால் ஆவியின் பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்றால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் என்ன செய்யணுமா, அன்பு கூறுவாயாக. தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்பது அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது தான் நாம் அவரிடத்தில் காட்டுகிற அன்பு என்றுதான் அர்த்தம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை பார்த்து ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவது மட்டுமல்ல, அவர் செய்யின்னு சொன்ன காரியத்தை செய்யணும், செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்யக்கூடாது. இரண்டாவது பிரமாணம், நாம் நம்மை நேசிப்பது போல பிறரையும் என்ன செய்யணுமா, நேசிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி நேசிக்கும்போது தான் நாம் மற்ற பிரமாணங்கள், நியாயப்பிரமாணத்தில் வரக்கூடிய 613 பிரமாணங்களை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்போம். ஆவியானவர் எஸ்ன்னு சொன்னார்னா நாமளும் எஸ்ன்னு சொல்லணும். ஆவியானவர் நோன்னு சொன்னார்னா நாமளும் நோன்னு சொல்ல தெரியணும். மற்றவருடைய பார்வையிலே எது சரியோ அதை செய்வது நியாயப்பிரமாணம். ஆவியானவர் எதை சரி என்று சொல்லுகிறாரோ அதை செய்வது தான் ஆவியின் பிரமாணம். ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல என்ன செய்கிறார்கள், சிட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவரிடத்தில் ஆவியானவர் கூட உறவிலே இருப்பது என்றால் என்ன அப்படின்னா, அவரோடு அதிக நேரம் பேசணும். தனி ஜெபங்களிலே முடிந்தவரை அந்நிய பாஷையிலே நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். பவுல் ஒழுங்கும் கிரமமாக செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். சபையிலே அந்நிய பாஷையை பேசலாமா அப்படின்னா பேசலாம். ஆனால் 1 பேர், ஒருத்தர் அல்லது 2 பேர் அல்லது 3 பேரில் என்ன செய்யணும், அவங்க பேசி முடிக்கணும். அது மட்டுமல்ல, அதற்கு வியாக்கியானத்தை ஒருத்தர் சொல்லணுன்றார். ஒருவேளை வியாக்கியானம் அதனுடைய அர்த்தத்தை சொல்லுகிறவர்கள் இல்லாவிட்டால் அவர்கள் தங்களுடைய தனி ஜெபத்திலே அதை செய்யலாம். சபையிலே தீர்க்க தரிசனங்களை பேசலாம். காரணம், தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அது அநேகருக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அப்போ ஆவியானவர் கூட அதிக நேரம் தனி ஜெபத்தில் என்ன செய்யணும், பேசணும், அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் தான் ஆலயத்துக்கு வரும்போது நாம் எப்பொழுதுமே பைபிள் கொண்டு வரணும், ஒரு பாட்டு புஸ்தகம் கொண்டு வரணும். முடிந்தவரை ஆலயத்தில் பைபிளில் பார்ப்பது நல்லது. மொபைல் மற்ற காரியங்களை நீங்கள் ட்ராவலிங்கில் யூஸ் பண்ணுங்கள். அதை ஆலயத்தில் கொண்டு வந்து என்ன செய்யாதீங்க, அதை பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா மொபைலில் சிம் இருக்குது. சிம்மு இருக்குன்ற ஒரே காரணத்தினாலேயே அதில் இமெயில் நோட்டிஃபிகேஷன் வரும். கண்ட ஆப்பில் இருந்து கண்ட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதை ஏர்ப்ளைன் மோடில் போடுங்கன்னு சொன்னாலும் போட மாட்டீங்க. அதில் போட்டால் வராது. அதையும் செய்ய மாட்டோம்.
அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போது ஆலயத்தில் வர்றதுன்றது முழுக்க முழுக்க அந்த 2 மணி நேரமும் ஆண்டவரோடு கனெக்டடாக இருக்கணும். அதற்கு எதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கோ அதை பூரா தள்ளி வச்சிடணும். அதுதான் நோக்கம். ஆகையினால முடிந்தவரை வேதாகமத்தை ஒவ்வொருத்தரும், இப்போ ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேர் பைபிள், 4 பேரும் தனித்தனியாக பைபிள் வச்சுருக்கணும். 2 பைபிளை 4 பேர் யூஸ் பண்ணக்கூடாது. அடிக்கடி சொல்கிற உதாரணம், சாப்பாடு தட்டு எப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருக்குதோ அதே போல் கடைசியில் வரைக்கும் கேட்குதா நான் பேசுகிறது? கேட்குதா? சரி. சாப்பாடு தட்டு எப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருக்குதோ அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வேதாகமம் இருக்கணும், தனித்தனி பாட்டு புக்கு இருக்கணும். அதை நீங்கள் வரும்போது கொண்டு வரணும். அதை அவர் ஊழியக்காரர் சொல்லுவார், வாலிப காலத்திலே நீ வேதத்தை சுமந்தால் வயதான காலத்திலே வேதம் உன்னை சுமக்கும். அது உண்மை. வேதத்தை தூக்குறதுக்கு நாம் பயப்படக்கூடாது, சங்கடப்படக்கூடாது. அது தைரியமாக என்ன செய்யணும், ஆலயத்துக்கு கொண்டு வரணும். தனி ஜெபங்கள் முடிந்தவரை அந்நிய பாஷையிலே ஜெபிப்பது நல்லது. அப்படி ஜெபிக்கும்போது ஆவியானவரோடு நாம் என்ன செய்கிறோம், தேவனோட ரகசியங்களை பேசுகிறோம். அப்போ ஆண்டவரிடத்தில் என்ன பேசுறது அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதையெல்லாம் அவர்கிட்ட பேசுங்க. இதை நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் என்ன செய்வார், என்ன நடக்க போகுதோ அதை உங்களிடம் அவர் பேசுவார். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உபவாசம் இருக்க சொன்னார்னா இருங்க. 4 மணிக்கு எழுப்பி விட்டு உங்களை ஜெபிக்க சொன்னார்னா எந்திரிச்சு ஜெபிங்க. இன்னொரு 4 மணிக்கு வேண்டாம்ப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க, ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு என்ன செய்ய, ஜெபம் பண்ணு. 6 மணிக்கு எழுப்பி விட்டாருன்னா என்ன செய்யுங்க, 6 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடங்க. உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. வெளியில் ஒரு வேலைக்காக கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, ஜெபித்து விட்டு கிளம்புங்கள். பிள்ளைகளை ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அனுப்புறதுக்கு முன்னாடி அவர்களை ஜெபம் பண்ணி அனுப்புங்க. இதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், செய்து கொண்டே இருக்கணும். அப்போ தேவனுடைய பாதுகாப்பு உங்கள் பிள்ளைகளோடு இருக்கும், உங்கள் கூட இருக்கும். எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தேவன் உங்களை விடுவிக்க அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சகலத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அது ரொம்ப முக்கியம். நம்ம தெரியப்படுத்தலைன்னா அவருக்கு தெரியாதா அப்படின்னா தெரியும். ஆனால் ஒரு தகப்பனாக பிள்ளை அதையெல்லாம் நம்மகிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்குறார். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா, ஸ்கூலுக்கு போயிட்டு என்ன செய்யும், நிறைய பிள்ளைகள் ஸ்கூலில் என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் என்ன செய்யும், ஒன்றும் விடாமல் மூச்சு விடாமல் சொல்லும். சிலர் அம்மாட்ட சொல்லும், சிலர் அப்பாட்ட சொல்லும். சொல்லிக்கிட்டே இருக்கும், அது அப்படி இது இப்படி இப்போ போச்சு அப்படி போச்சுன்னு. அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும். இப்போ ஸ்கூலில் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு நமக்கு தெரியும் தானே. ஆனால் பிள்ளை நம்மக்கிட்ட பேசும்போது நமக்கு என்ன, அது ஒரு சந்தோஷம். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் அவர்கிட்ட என்ன செய்யணும், நடந்த எல்லா காரியத்தையும் சொல்லணும். அவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காது. ஆனால் நடந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட பேசும்போது அவர் நடக்கப் போவதை நம்மிடம் அவர் பேசுவார். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு வாழ பழக வேண்டும். அதிகமாக மனிதர்களோடு இருக்கோம், பூமியில் இருக்கிறோம். நம்முடைய நேரங்கள் அதிகமாக மனிதர்களோடு செலவு செய்கிறோமா, தேவனோடு செலவு செய்கிறோமா? அதில் தான் வெற்றி இருக்குது. தேவனோடு அதிக நேரத்தை செலவு செய்யும்போது, தேவன் கொடுக்குற ஆலோசனை செயல்படுத்தும் போது இந்த பூமியில் நாம் வெற்றிகளை பெற முடியும். குடும்பத்தில், தொழிலில், வேலை பார்க்குற இடத்துல, எல்லா ஊழியத்தில், எல்லா இடத்துலையும் நாம் என்ன செய்ய முடியும், வெற்றிகளை பெற முடியும். அல்லேலூயா. ஆகையினால ஆவியானவருக்கு செவி கொடுக்க வேண்டியது அவசியம்.
அநேக நேரங்களில் பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்குற மரியாதை, ஏன்னா அவர் ஒரு ஸ்ட்ரிக்டான ஹெட்மாஸ்டராக பார்ப்போம், பிரின்சிபலாக பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவுக்கு கொடுக்குற மரியாதை, மிகவும் அன்பான தேவனாக அவரை பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் பல நேரங்களிலே கொடுக்க தவறி விடுகிறோம். அது ரொம்ப முக்கியம். திருத்துவ தேவன் என வசனம் சொல்லுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினா என்னது? அதுதான் பரிசுத்த ஆவியான். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய உதவி இல்லைன்னா இந்த பூமியிலே நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது மிகவும் கடினம். நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், அவங்களுக்கு அது இல்லை. ஆகையால தான் நம்மளுடைய ரோல் மாடல் அவங்க இல்லை. புரியுதா உங்களுக்கு? அவர்களுக்கு நடந்ததெல்லாம் நமக்கு நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஆவியானவர் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் ஒரு நாளும் வெற்றியை என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே அவர் வெற்றிகளை பெற்றார். ஊழியத்தில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஊழியத்தை செஞ்சார். அதுக்கு காரணம் என்ன? அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன நடந்துச்சு? பரலோகத்திலிருந்து ஒரு குரல், பிதாவினுடைய குரல் வந்துச்சு. அப்புறம் என்ன வந்தது? பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மீது இறங்கினார், அவர் மீது தங்கியிருந்தார். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தபோது அவருக்கு ஊழியத்தில் வெற்றி உண்டானது. அதை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். நம்முடைய வேலை ஸ்தலத்திலையும் எல்லா காரியத்திலையும் நம்ம வீட்டிலேருந்து ப்ரேயர் பண்ணும்போது ஒரு 5 நிமிடமாவது அந்நிய பாஷையில் என்ன செய்யணும்? ஜெபித்து விட்டு செல்லணும். எனக்கு அந்நிய பாஷை வராதே, தெரியாதே. முதல்ல ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆவியானவரோடு பழக தான் இந்த ஒரு பாஷை வரும். எனக்கு தெலுங்கு தெரியாது. நான் தெலுங்கு பீப்புளோட நான் பேச தான் எனக்கு என்ன வரும்? தெலுங்கு வரும். மலையாளத்துக்காரங்களோட சேர்ந்து பழக தான் எனக்கு என்ன செய்யும்? மலையாளம் வரும். ஆவியானவரோடு சேர்ந்து பழக தான் பரலோக பாஷையான அக்கினி பாஷையான அந்நிய பாஷை நமக்கு என்ன செய்யும்? வராரு. அந்நிய பாஷையில் அதிகமாக ஜெபம் பண்ணுங்கள். அது உங்களுடைய பக்தியை அதிகப்படுத்தும். ஆவியானவர் துணை இல்லாமல் முயற்சி செஞ்சீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ட்ரையாக இருக்கும். அந்நிய பாஷையிலே அதிகமாக ஜெபிக்க ஆவியானவர் உங்கள் வாழ்க்கை என்கிற தோட்டத்தை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக மாற்றுவார். அல்லேலூயா. நாம் சிருஷ்டிப்பில் இருந்து இந்நாள் வரை நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பது பரிசுத்த ஆவியானவர். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பது நல்லது. சிலுவையிலே நமக்கு கிடைத்த எல்லா ஆசீர்வாதங்களை காட்டிலும் மேன்மையான ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சிலுவையில் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அதில் இருக்கிறதுல மேன்மையான ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுமா? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர். அடுத்து வேற சும்மா சொல்லுங்க. என்ன மார்க்கா போட போகிறோம் நம்ம? பிள்ளை என்கிற அதிகாரம். அடுத்து வேற சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றீங்களா? சும்மா தெரிஞ்சது சொல்லுங்கள். வேற என்ன ஆசீர்வாதத்தை தேவன் சிலுவையில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்? பாவங்கள் மன்னித்திருக்கிறார். வாசிக்கலாம். லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம்.
அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் போதும். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். சிலுவையிலே நமக்கு கிடைத்த முதல் ஆசீர்வாதம், மேன்மையான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா மன்னிப்பு. நாம் பாவ மன்னிப்புன்னு சொல்கிறோம். எல்லா காரியத்திலும் மன்னிப்பு. கடந்த கால குற்றங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து மன்னிப்பு. நிகழ்கால குற்றம், பாவம் எல்லாவற்றிலிருந்து மன்னிப்பு. வருங்கால குற்றங்கள், பாவங்களிலிருந்தும் மன்னிப்பு. இந்த மூன்றையும் 3 காலத்திலும் இந்த மன்னிப்பு என்பது தேவை. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்கு கொடுத்தார். மன்னிப்பதில் அவர் தயை பெருத்தவர். அவர்கிட்ட இரக்கம் அளவில்லாதது, அவருடைய இரக்கம் முடிவில்லாதது. எத்தனை முறை நாம் தவறு செய்திருப்போம், அத்தனை முறை ஆண்டவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். கடந்த காலம் ஓகே, நிகழ்காலம் அது கூட ஓகே, ஆனால் வருங்காலம் அந்த குற்றத்துக்கும் பாவத்திற்கும் மன்னிப்பு அப்படின்னு சொல்லும்போது, இதை நம்ம சொல்லிட்டோம்னா மக்கள் ரொம்ப துணிஞ்சு பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்களே. அப்போ மன்னிப்பை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்குவாங்களே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. கடந்த கால பாவத்தையும் மன்னிக்கிறார், நிகழ்கால பாவத்தையும் மன்னிக்கிறார், வருங்கால பாவத்தையும் மன்னிக்கிறார். பாவம் அப்படிங்கிறது இந்த கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், எல்லாரும் சொல்லுங்கள். கடந்த கால பாவத்தை மன்னிக்கிறார், நிகழ்கால பாவத்தை மன்னிக்கிறார், வருங்கால பாவத்தை மன்னிக்கிறார். இதில் நீங்கள் நினைக்கலாம் பாவம் அப்படிங்கிறது காமன் அப்படின்னு. இல்லை, மன்னிப்புன்றதான் காமன். அல்லேலூயா. மன்னிக்கிறார் என்பது தான் இதில் முக்கியம். அதற்கு காரணம் அவருடைய பேரன்பு, அகாப்பே என்கிறதான அன்பு. நான் வலியுறுத்துவது என்னன்னா, மன்னிக்கிற அவருடைய பேரன்பை குறித்து தான் நான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். அது நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நாம் பாவம் செய்யலாமா வேணாமா என்று யோசிக்கவே மாட்டோம். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை நம்புகிறாருன்னா அந்த பிள்ளை ஒரு நாள் என்ன செய்யாது? அந்த பிள்ளை ஒரு நாளும் தப்பு செய்யாது. தகப்பன் தன்னை நம்புகிறார் என்பது புரியாத பிள்ளை என்ன செய்யும்? தவறு செய்யும். இவ்வளவுதான் விஷயம். ஆண்டவர் என்னுடைய வருங்கால பாவத்தையும் மன்னிக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார் என்பது எனக்கு புரிஞ்சிச்சுன்னா நான் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டேன்? பாவத்தை செய்யலாமா வேணாமான்னு யோசிக்கவே மாட்டேன். கண்டிப்பாக பாவம் செய்கிறதுக்கு போக மாட்டேன். மன்னிப்பு அப்படின்னா ஆங்கிலத்தில் ஃபர்கிவ்னஸ் அப்படின்னா என்ன? நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் ஒரு தவறு செஞ்சிட்டோம், அதுக்கு தண்டனை வரப்போகுது, அந்த தண்டனையில் இருந்து என்னை விடுதலை ஆக்குவது தான் என்னது? மன்னிப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது அல்ல. நான் தவறு செஞ்சுட்டேன், அந்த தண்டனையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கி எனக்கு பதிலாக அந்த தண்டனையை இன்னொருவருக்கு கொடுத்து அவரை தண்டிப்பது தான் என்னது? வேதம் சொல்லுகிற மன்னிப்பு. அப்போ எனக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான உறவை சரி செய்வது தான் இந்த மன்னிப்பு. என் மேலே பாவம் இருக்குது அப்படின்னா என்னை ஆண்டவர் தண்டிக்கணும். ஆனால் எனக்கு பதிலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, சொந்த குமாரனை என்ன செய்கிறார்? அவர்
தண்டிக்கிறார். என் பாவத்தை தூக்கி அவர் மேலே வச்சு அவரை சிலுவையில் அறையிறார். அப்படி சிலுவையில் அறையும் போது என்னுடைய பாவத்திற்காக அவர் தண்டிக்கப்படுகிறார். அவர் தண்டிக்கப்படும் போது நான் என்ன செய்கிறேன்? நான் விடுதலையாக்கப்படுகிறேன். பிதாவுக்கு எனக்கும் இடையே இருந்த சீர்கெட்டு போன ஐக்கியம் இப்பொழுது என்ன செய்யப்படுகிறது? உறவு சரி செய்யப்படுகிறது. லூக்கா 3வது அதிகாரம் 38வது வசனம். சேத்து ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று சொல்லி வருகிறது தமிழில். ஆங்கிலத்தில் த சன் ஆஃப் காட்னு வரும். ஆதாம் தேவனுடைய குமாரன், அதுதான் கரெக்டு. மற்ற எல்லா மொழி பைபிள்லையும் அப்படி தான் வருது. கன்னட பைபிள்லாம் அப்படி தான் வருது. ஆதாம் தேவனுடைய குமாரன். தேவனுடைய மக்களாகிய நாம் பாவம் செய்து பிசாசின் பிள்ளைகளாக மாறிப்போனோம். எப்போ? ஆதாம் ஏவாளுடைய காலத்தில். இந்த ஆடு மேய்க்கிறவங்க கிட்ட போனீங்கன்னா என்ன வாசனை வரும்? ஆட்டோடைய வாசனை வரும். பன்றிகளை மேய்க்கக்கூடியவர்கள்ட்ட பக்கத்தில் போனீங்கன்னா என்ன வாசனை வரும்? ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட போனால் என்ன வாடை வரும்? ஃபினாயில் வாடை, இன்னும் மெடிசன் வாடை, இதெல்லாம் வரும். பெர்ஃப்யூம் கடையில் வேலை செய்கிறான்ல, அவங்ககிட்ட போனால் என்ன வாடை வரும்? பெர்ஃப்யூமுடைய வாடை தான் வரும். சாராய கடையில் வேலை செய்கிறவன்கிட்ட போனால் அவன் நல்லவனாக இருப்பான், அவனுக்கும் குடிக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனால் அவன் சட்டைக்கிட்ட போனாலே என்ன வாடை வரும்? அதான் வாடை. இளையகுமாரன் தகப்பனிடம் திருப்பி வந்தபோது அவன் மேலே என்ன வாசனை இருந்திருக்கும்? அதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சான்? அப்போ என்ன வாடை இருந்திருக்கும்? ஆனால் தகப்பன் அவனை தூரத்திலே கண்டு மனதுருகி ஓடிப்போய் அவன் கழுத்தை என்ன செய்தாராம்? கட்டி கொண்டு அழுதார். பன்றியினுடைய வாசனை வருது. அது தகப்பனுக்கு பெருசாக தெரியல. இளையகுமாரனுடைய சட்டை ரொம்ப அழுக்காக இருக்குது, அது தகப்பனை டிஸ்டர்ப் பண்ணலை. ஏன் அப்படின்னா அந்த மகனுக்குள்ளாக இருக்கக்கூடிய சுவாசம் இந்த தகப்பன் கொடுத்தது. நீங்களும் நானும் சுவாசிக்கிறோமே, இந்த ஜீவ சுவாசம் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்தது. அப்போ ஆண்டவர் தன்னுடைய குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்தார் என்றால் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்மேல் இருந்த பாவத்தின் வாசனை பிதாவை டிஸ்டர்ப் பண்ணலை. காரணம், அவர் கொடுத்த ஜீவ சுவாசம் அவரை நம்மிடம் கொண்டு வந்தது. அல்லேலூயா. அப்புறம் நம்முடைய உறவை முதல்ல சரிப்படுத்துகிறார். தகப்பன் பிள்ளை என்கிற உறவை என்ன செய்கிறார்? சரிப்படுத்துகிறார். அதை கரெக்டாக சொல்லணும்னா ஐக்கியத்தை சரிப்படுத்துகிறார். அதான் கரெக்டு. ஏனென்றால் உறவு என்று சொல்லும்போது தகப்பன் பிள்ளை என்கிற உறவு பை பர்த்தில் வர்றது, பிறப்பால் வர்றது. இளையகுமாரன் தகப்பன் வீட்டில் இருக்கும்போதும் அவன் யார் தான்? தகப்பனுக்கு பிள்ளை தான். சொத்துக்களை எல்லாம் பிரிச்சுட்டு அவன் தூர தேசத்திற்கு போகும்போதும் அவன் யார் தான்?
பிள்ளை தான். வேசிகளிடத்தில் தன்னுடைய ஆஸ்தியை அழித்து போட்டு பாவமான காரியங்களை செய்த போதும் அவன் யார் தான்? பிள்ளை தான். கையில் காசே இல்லாமல் சாப்பிட வழி இல்லாமல் பன்றி மேய்க்கிறவர்களிடத்தில் அந்த வேலையை வாங்கி செய்யும் போதும் அவன் யார் தான்? பிள்ளை தான். திரும்ப புத்தி தெளிந்த போது அவன் மீண்டுமா என்ன செய்கிறான்? தகப்பன் வீட்டுக்கு வரணும்னு திங்க் பண்ணும்போதும் அவன் யார் தான்? பிள்ளை தான். வரும்போதே நினைக்கிறான், நான் இனிமேல் அவர் அப்பான்னு கூப்பிடக்கூடாது, அதுக்கு எனக்கு தகுதி இல்லை, ஆகையினால நான் என்ன சொல்ல போகிறேன், அவரை பார்த்த உடனே நான் பிள்ளையாக உங்கள் வீட்டுக்கு வரல, நான் ஒரு வேலைக்காரனை என்னை வச்சுக்குங்க அப்படின்னு கேட்கணும்னு நினச்சி தான் என்ன செய்கிறான், ஒரு தீர்மானம் போட்டு தான் வர்றான். அப்போயும் அவன் யார் தான்? பிள்ளை தான். மகன் தூரத்தில் வர்றதை பார்த்து தகப்பன் ஓடி போய் அவன் கழுத்தில் கட்டி அவனை பார்த்து அழுகும்போது அந்த மகன் என்ன நினச்சிட்டு வந்தான்? அப்பான்னு சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை, அதனால் அப்பான்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு வந்தவன் முதல் வார்த்தை என்ன தான் சொன்னான்? தகப்பனேன்னு தான் சொன்னான். ஏன்னா உறவு அப்படி தான் பேச வைக்கும். என்னையிலேருந்து நான் உனக்கு அப்பனும் இல்லை, நீ எனக்கு மகனும் இல்லை அப்படின்னு இல்லைன்னு ஆயிருமா? நிறையா வீட்டில் டைலாக் இது. சண்டை வந்தால் இந்த டைலாக் தான். இனிமே நீங்கள் எனக்கு பிள்ளையே கிடையாது சொல்கிறாங்களா இல்லையா? பிள்ளையே கிடையாதுன்னா அதை உங்களால் மாற்றிட முடியுமா? மாற்றவே முடியாது. ஏன்னா அது பை பர்த்து. சிலர் யோசிக்கிறாங்க, இந்த பிள்ளை சொன்னபடியே கேட்க மாட்டேங்குது, மற்ற 2 பிள்ளைகளும் நல்லா சொன்னபடிலாம் கேட்குது, அதனால் என் சொத்து ஃபுல்லாக யாருக்கு? அந்த கீழ்ப்படுகிற அந்த பிள்ளைக்கு தான் நான் என்ன செய்வேன்? சொத்து ஃபுல்லாக பிரித்து கொடுப்பேன். கீழ்ப்படியாத பிள்ளைக்கு சொத்தே கிடையாது. செஞ்சு வேணால் பாருங்களேன், அதை லீகலாக சட்டப்படி செஞ்சு பாருங்கள், அடுத்து நடக்கிற கதை என்னன்றது தெரியும். உங்கள் பரம்பரையிலே அப்படி சண்டை வந்திருக்காது. அந்த பிள்ளை சத்தம் இல்லாமல் போய் கேஸ் போட்டுரும். நீங்கள் எவனுக்கு எழுதி வச்சிங்களோ அவனை அனுபவிக்க முடியாது. ஏன்? சட்டம் என்ன சொல்லுது? நீ தானே அப்பே, நீ தானே அம்மா, இது மாம்பிள்ளை தானே, அது உனக்கு கீழ்ப்படிஞ்சிச்சோ கீழ்ப்படியிலையோ உன் சொத்துக்கு வாரிசு, அதுக்கும் ஒரு பங்கு இருக்குது, அவ்வளோதான். அது கீழ்ப்படிஞ்சிச்சா கீழ்ப்படியலையா அதெல்லாம் அங்கே விஷயம் கிடையாது. ஏன்னா தகப்பன் பிள்ளை என்கிற உறவு பிறப்பின் அடிப்படையில் வருதுங்க. நாம் மறுபிறப்பை அடைந்திருக்கிறோம். பிதாவாகிய தேவன் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். அப்போ தகப்பன் பிள்ளை என்கிற உறவை பிசாசு கெடுக்கவே முடியாது, ஆனால் ஐக்கியத்தை கெடுத்துட முடியும். ரிலேஷன்ஷிப்பை கெடுக்க முடியாது, ஃபெலோஷிப்பை என்ன செய்யலாம்? கெடுத்துடலாம். இப்போது இளையகுமாரனுக்கும் அவங்க தகப்பனுக்கு இடையில் நடந்தது என்னென்னா, அவருடைய ஐக்கியம் கெட்டு போச்சு. சபைக்கு வரலைன்னா சபை மக்களோடு இருக்கக்கூடிய ஐக்கியம் கெட்டு போயிடும். ஊழியக்காரரோட இருக்க ஐக்கியம் என்ன செஞ்சிடும்? கெட்டு போயிடும். அதனால தான் இன்றைக்கி 1 வாரம் தானே சர்ச்சுக்கு போகாமல் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 வாரம் 3 வாரம் ஆகும். அப்புறம் திடீர்னு என்ன ஆகும்? நமக்கு உடம்பு முடியாமல் போகும். அப்புறம் ஒரு 2 வாரம் அதிலே போயிடும். அப்போ என்ன நினைப்போம்னா, பாத்தியா நம்ம 3 வாரம் சர்ச்சுக்கு போகலை, அதனால தான் நமக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைப்போம். அப்புறம் 5வது 6வது வாரம் என்ன செய்வோம்? சர்ச்சில் உட்காருவோம். ஆனால் விஷயம் அது இல்லை. அங்கே தேவனுடைய வார்த்தைக்கும் நமக்கும் இடையேயான ஐக்கியம் கெட்டு போயிடுது. அது கெட்டு போயிடுச்சுன்னா உலகத்தில் வெற்றியை பெறுவது கடினமாயிரும். ஒரு காட்டுக்குள்ள ஒரு மனிதன் வழி தவறி போயிடுறான். அப்போ ஒரு கரடி என்ன செய்து பார்த்துருது. இப்போ ஓடுறான். தூரத்தில் தீ எறிகிற மாதிரி தெரியுது. அப்போ அதை நோக்கி என்ன செய்யறான்? இந்த மனுஷன் ஓடுறான். பார்த்தாங்க ஒரு 4 பேர் தீ மூட்டி குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க.
நேரம் அங்கே ஓடினோடனே அவங்க என்னன்னு கேட்குறாங்க. கரடி துரத்திட்டு வருது அப்படின்னோடனே சரி இங்கே வாங்கன்னு சொல்லி அவங்கள பாதுகாப்பாக அங்கே வைக்கிறாங்க. அது வரைக்கும் வந்த கரடி தீயை பார்த்தவரை என்ன செஞ்சிருது, அது ஓடிடுது. அந்த கரடியால் தீக்கிட்ட வரவே முடியலை. இந்த கரடிக்கிட்ட இருந்து இந்த மனுஷன் சேஃபாக இருக்கணும்னா எங்கே இருக்கணும்? மரத்து மேலே இருக்கணுமா? அங்கே மரமே இல்லைங்க, தீ பக்கத்தில் இருக்கணும். இந்த 4 பேர் கூட சேர்ந்து பாதுகாப்பாக இருக்கணும். கரடியும் மரம் ஏறும், அது தெரியும்ல, ஏறும். நாம் நிறைய கதைகளில் கேட்டதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா மாட்டிக்கிருவீங்க. சிறுத்தைகள் மரம் ஏறுது சில நேரம், டிஸ்கவரியில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த மனுஷன் கரடிக்கிட்ட இருந்து தப்பிச்சு இருக்கணும் அப்படின்னா, சேஃபாக இருக்கணும்னா அந்த தீக்கிட்ட தான் இருக்கணும். பிசாசுக்கிட்ட இருந்து தப்பிச்சு இருக்கணும் அப்படின்னா நாம் யாருக்கிட்ட தான் இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் கூட, அந்த அக்கினி கூட தான் இருக்கணும். ஆவியானவரோட, ஆண்டவரோட சரியான உறவில் நாம் இருக்கிற வரை பிசாசு நம்மை மேற்கொள்ள முடியாது. மன்னிப்பு என்பது என்னைக்கோ நாம் பெற்ற விஷயம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூற வேண்டிய விஷயம். அதை நினச்சி பார்க்கும். ஆதாமுடைய நாசிகளை தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஆதாம் தேவனுடைய மகனாக மாறினார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தபோது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மீது இறங்கினார். இவர் என்னுடைய நேசகுமாரன் என்ற வார்த்தையை வானத்திலிருந்து வெளிப்பட்டது. இப்போ நாமும் சொல்ல முடியும், நாம் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டாரோ அன்றையில் இருந்து நாமும் பிதாவாகிய தேவனுடைய மகனாக, மகளாக இருக்கிறோம். நாம் ஆண்டுடைய பிள்ளை என்பதற்கு ஒரு அடையாளம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பரலோகத்தின் பார்வையிலே நீங்களும் நானும் தேவனுடைய மகன், தேவனுடைய மகள். பரலோகத்தின் பார்வையில் நீங்களும் நானும் நீதிமான்கள், நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள். இன்னும் பரிசுத்தவான்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். உபாகமம் 16வது அதிகாரம் 1வது வசனம். ஆபீப் என்று தமிழில் வருது, எபிரேய மொழியில் ஆவீவ் அப்படின்னு வரும். AVIV, ஆவீவ் அப்படின்னு வரும். அதுக்கு அர்த்தம் என்னென்னா இளம் துளிர். அதாவது கோதுமை பயிரானது வெளிவந்த நேரம். இந்த அவீவ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தான் இஸ்ரேலுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டெல் அவீவ் என்று சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த பேரை தான் அதில் வச்சுருப்பாங்க. யாத்ராகமம் 9வது அதிகாரம் 32வது வசனம். யாத்ராகமம் 9:32. எகிப்தில் கல்மழை வந்துச்சு, வெட்டுக்கிளிகள் வந்துச்சு, எல்லாத்தையும் அழிச்சிச்சு. ஆனால் இந்த கோதுமை அழிக்கப்படவில்லை. ஏனென்றால் அது இன்னும் துளிர் விடவே இல்லை. அதிகாலை நேரத்தில் இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியே வர்றாங்க. துளிர் விட்ட இளம் தளிரை தேவன் பார்க்கும்படி செய்தார். அதை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுது, என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இளம் தளிரை போல இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வை
தேவனாகிய கர்த்தர் மாற்றப் போகிறார். அது மாதிரி நான் என்ன செய்ய போகிறேன், உங்களுடைய வாழ்க்கையை இவ்வளோ நாள் அடிமைத்தனத்தில் இருந்துட்டீங்க, இனிமேல் அது மாதிரி உங்களை என்ன செய்ய போகிறேன், மாற்றப் போகிறேன் என்று உணர்த்தினான். 40 வருடங்கள் வனாந்திரத்துக்குள்ளே தான் பயணம் செஞ்சாங்க. ஆனால் அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. வசனம் அப்படி தான் சொல்லுது. எல்லாமே செழிப்பில் தான் இருந்தாங்க. போகிற பாதை வனாந்திரம், ஆனால் வாழ்க்கை செழிப்பு. எல்லாம் முடிஞ்சு கானான் தேசத்துக்குள்ளே போகணும். ஆண்டவர் சொல்கிறாரு, உள்ளே போய் பாருங்கன்றாரு. 12 பேர் அனுப்புகிறாங்க. 12 கோத்திரத்துலேருந்து 12 பேர் அனுப்புகிறாங்க. 10 பேர் துர்ச்செய்தியை சொல்கிறாங்க, 2 பேர் நற்செய்தியை சொல்கிறாங்க. எது நற்செய்தி அப்படின்னா விசுவாசமாய் பேசுவது நற்செய்தி. எது துர்ச்செய்தி அப்படின்னா அவிசுவாசமாய் பேசுவது துர்ச்செய்தி. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் எதெல்லாம் விசுவாசமாக நீங்கள் வீட்டில் பேசுகிறீங்களோ அது நற்செய்தி. எதையெல்லாம் அவிசுவாசமாய் பேசுகிறீர்களோ, இது நடக்காது, இது விளங்காது, நான் கை வச்சாலே உருப்படாது, இப்படிலாம் பேசுனீங்கன்னா அது துர்ச்செய்தி. எகிப்து தேசத்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில் வரும்போது பசும் தளிரை போல வாழ்க்கையை மாற்றுவேன் ஆண்டவர் காமிச்சு அவங்கள பார்க்க வச்சு நம்ப வச்சார். அதே போல் வனாந்தரத்துக்குள்ளே தான் நடந்தாங்க. ஆண்டவர் செழிப்பாக தான் நடத்தினார். என்ன செழிப்பாக நடத்தினார் அப்படின்னா, அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் என்ன ஆகலை, பழசாகலை. அப்படின்னா எப்படி இருந்துச்சு, புதுசாகவே இருந்துச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம எடுக்கிற ட்ரெஸ்ஸு 3 தடவை போட்டு துவைச்சா என்ன ஆயிரும், பழசாயிரும். சில இதெல்லாம் ஒரு துவையலுக்கு என்ன செய்யாது, தாங்காது இல்லையா? அப்படி இருக்குது நம்ம ஒரு ட்ரெஸ் எல்லாம். அதில் எடுத்துகிட்டு வருத்தம் வேறு, இப்படி ஆகிப்போச்சு, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ காசு கொடுத்து எடுத்து துவைச்சோன்னே இப்படி ஆகிப்போச்சு. அப்படி. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு 40 வருஷமாக என்ன செய்யலை, பழசாகலைன்னு சொல்கிறத விட புதுசாகவே இருந்துச்சு. புதுசில் எப்போயுமே ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? லூஸே ஆகாது, கரெக்டாக இருக்கும். அதே போல் அவங்களுடைய செருப்பு என்ன செய்யலையா, தேயலை, பழசாகலை. அப்போ செருப்பு எப்படி தான் இருந்துச்சு, புதுசாகவே இருக்குது. நம்ம எடுக்கிற செருப்பு 6 மாதம்தான், அதுக்கப்புறம் ரொம்ப போனால் 1 வருஷம். கீழே தேயலைனாலும் மேலே வாருகிறெல்லாம் பிஞ்சு ஒன்றுக்கும் இல்லாமல் போயிடுது. ஆனால் 40 வருஷம் ஒரே செப்பல், பழசாகலை, பிய்யலை, நல்லா இருந்துச்சு. இதை விட முக்கியம், அவங்க எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. எந்த வேலையும், மோசே திடீர்னு சொல்லுவார், எல்லாம் முழங்கால் போடுங்க ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா எல்லாம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். வந்து எக்காலம் ஊதுவோம், எல்லோரும் வரிசையாக நில்லுங்க அப்படின்னா வந்து வரிசையாக நிற்கணும். எல்லோரும் வீட்டுக்கு போய் அன்றாட வேலைகளை பாருங்கள் அப்படின்ட்டாருன்னா எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்கணும். இவ்வளோதான் விஷயம். யாரும் எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்துச்சு. வேலை செய்யலைன்னா சாப்பாடு எப்படியா அப்படின்னா, சாப்பாடு வானத்திலேருந்து வருது. பரலோகத்தின் உணவை ஆண்டவர் என்ன செஞ்சார், இவர்களுக்கு கொடுத்தார். அந்த உணவினுடைய பெயர் என்ன, மன்னா. மன்னானா என்ன அர்த்தம், இது என்ன, அதான் அவனுடைய அர்த்தம். அவங்களுக்கு அதுக்கு பேர் தெரியல, இது என்ன இது என்னன்னாங்க, அதையே என்ன செஞ்சிட்டாங்க, ஃபுட்டுக்கு பேராக வச்சுட்டாங்க. இப்போ இன்றைய மன்னா அப்படின்லாம் போடுறாங்க இல்லையா பத்திரிக்கையில் அங்கங்கன்னு, அப்படின்னா என்ன அர்த்தம், இன்றைய இது என்ன, அதான் அர்த்தம். மன்னான்னா ஃபுட்டு அர்த்தம் இல்லை. அப்போ இது எப்படி இருந்துச்சா, அதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்துச்சா, வடிவம் எப்படி இருந்துச்சா, தேனில் ஊற வச்ச பணியாரம் போல் இருந்துச்சான். இப்படி சொல்லுங்களேன், இப்படி கூட யோசிங்களேன். ஒரு சின்ன சின்னதாக பணியாரம் செஞ்சு தேனில் நல்லா ஊற வச்சு அது சாப்பிட்டா எப்படி இருக்கும்.
இப்பயே வயிறு ஒரு மாதிரி செய்தியா? ஏற்கனவே சுகர் கம்ப்ளைண்ட் வேறு இருக்குது, நீங்கள் தேனுங்கன்றீங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? அதை தான் ஆண்டவர் கொடுத்தார். இது ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தவங்க, இது உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. இந்த உணவு வந்து பூமியில் கிடைக்காது. ஆனால் ரெகுலராக கொடுத்ததுனாலேயோ என்னவோ இவங்களுக்கு அதனுடைய மேன்மை தெரியலை. திடீர்னு ஒரு நாள் எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா எல்லாரும் அழுகிறாங்களே என்னான்னு கேட்டால், எங்களுக்கு கறி வேணும் அப்படின்ட்டான். இது நடந்தது தான் சொல்லிட்டு இருக்கு. எங்களுக்கு கறி வேணும். ஆண்டவர் செம்ம டென்ஷன் ஆகிட்டார். பூமியில் இல்லாத உணவு, பரலோகத்தின் உணவு, தூதர்கள் சாப்பிட்ற உணவை நான் கொடுக்குறேன், நீ அதை வேணான்ட்டு என்ன சொல்கிற? கறி வேணும்னு கேட்குற. சரி தர்றேன்னு சொல்லிட்டு எத்தனையோ கிலோமீட்ரு நீளம், பல கிலோமீட்டர் அகலம், பல கிலோமீட்டர் உயரம், காடை என்கிற ஒரு காரியத்தை தேவன் கொடுத்தார். தமிழில் காடைன்னு அதை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக அது வேற ஒரு உணவு, ஒரு பறவையினுடைய காரியம். இதை தேவன் கொடுத்தார். சாப்பிட்டது எல்லாரும் அதை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டது மூக்கு வழியாக வந்துச்சான். நான் சொல்கிறது எல்லாம் வசனம். சாப்பிட்டது மூக்கு வழியாக வர்ற அளவுக்கு என்ன செஞ்சுருக்கானுங்க? சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் பனிஷ்மெண்ட் வாங்கினானுங்க, அது வேறு விஷயம். மேன்மை தெரியல, எது மேன்மையான காரியம்ன்றது தெரியல. அப்போ சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. சாப்பாட்டுக்காக வேலை செய்யணுன்ற அவசியம் இல்லை. இது ஏறக்குறைய ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்கா? ஏதேன் தோட்டத்தில் நீங்கள் சாப்பாட்டுக்காக வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. உடம்பு நல்லா இருக்கணுன்றதுக்காக வேலை செய்யணும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக தான் தோட்டத்தை பண்படுத்தணும், காப்பாற்றணுமே தவிர நான் வேலை செஞ்சால் தான் எனக்கு சாப்பாடுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இது மட்டுமல்ல, பகலிலே மேகஸ்தம்பம் அவர்களுக்கு என்ன செஞ்சிச்சு? வழிகாட்டினது. வனாந்தரம் பகலில் ரொம்ப சூடாக இருக்கும், மேகஸ்தம்பம் குளிராக இருக்கும். ஆண்டவர் அவர்களுக்கு ஏசி போட்டு கொடுத்தார். இரவில் அக்கினி ஸ்தம்பம், நைட்டு வனாந்தரம் ரொம்ப குளிராக இருக்கும். ஆண்டவர் ஹீட்ரு போட்டு கொடுத்தார். பாதைன்னு பார்த்தா வனாந்தர பாதை தான். ஆனால் எங்கேயுமே இவங்க வனாந்தரத்தின் சூழ்நிலையை அனுபவிக்கவே இல்லை. ஆண்டவரை நம்பி இருக்கிற வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. அதெல்லாம் சாம்பிள்னு ஆண்டவர் சொன்னார். முடிவு எது? கானான். அங்கே தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அனுபவிப்பீங்கன்னாரு. ஆனால் அங்கே போய் வேடிக்கை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? வாசிக்கலாம். என்னாகமம் 13வது அதிகாரம் 31 முதல் 33 வசனங்கள். என்னாகமம் 13. ஆண்டவர் எகிப்திலிருந்து இவர்களை விடுதலை ஆக்கும் போதே சொன்னார், கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இவங்க சுற்றி பார்த்துட்டு வந்து 10 பேர் என்ன துர்ச்செய்தி சொன்னாங்க. அந்த மக்களை நாம் எதிர்க்க முடியாது, அவங்க நம்மளை காட்டிலும் பலவான்கள்,
இந்த தேசம் குடிகளை பட்சிக்கிற தேசம். மக்கள்லாம் ரொம்ப பெரியவங்களாக இருக்காங்க, ராட்சச மனிதர்கள் இருக்காங்க. எங்கள் பார்வைக்கு அவங்க ராட்சசர்கள், நாங்கள் வெட்டுக்கிளிகள். அவங்க பார்வைக்கு நாங்கள் அப்படி தான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இவங்களை சுற்றி பார்க்க அனுப்பிச்சாருன்னா, அந்த தேசம் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கன்றதுக்காக சுற்றி பார்க்க அனுப்பிச்சார். நிறையா ஒலிவ தோப்புகள் இருக்குது, திராட்சை தோட்டங்கள் இருக்குது, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருக்குது. இதையெல்லாம் பார்க்க முடியல. இவங்க எதையோ பார்த்துட்டு வர்றாங்க. 1 யோவான் 1 அதிகாரம் 8 வசனம். நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. 1 யோவான் 5 அதிகாரம் 18 வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். முத 1 யோவான் 1:8 நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றுகிறவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. 1 யோவான் 5:18 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான்னு சொல்கிறார். ரெண்டும் வேற மாதிரி இருக்குது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நாம் மாம்சத்தில் இருக்கிறதுனால நமக்குள்ள ஒரு சில குறைகள் இருக்கும், இது கரெக்டு. பாவ பிரசன்னத்தில் இருக்கிற உலகத்தில் நாம் வாழ்கிறபடியினாலே சரீரத்திலே நாம் சறுக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு இணைக்கப்பட்டாரோ அன்றையிலிருந்து நான் தேவனால் பிறந்தவன், என் ஆவியிலே பாவம் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நாம் ரசிக்கப்பட்டோன்னு சொல்கிறோமே, நாம் பொதுவாக சொல்லும்போது ஆத்தும ரசிப்புன்னு சொல்கிறோம், ஆனால் கிடையாது. நம்முடைய ஆவி தான் ரசிக்கப்படுகிறது. நம்முடைய ஆவி தேவ ஆவியோடு இணைக்கப்படுகிறது. அப்போ என்னுடைய ஆவியிலே பாவம் வருவதற்கு இனி வாய்ப்பே இல்லை. ஆனால் சரீரம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுனால சில நேரத்தில் நான் என்ன பண்ணிடுறேன், சறுக்கிடுறேன். பாவமான காரியத்தை என்ன செஞ்சிடறேன், நான் செஞ்சிடுறேன். அதுதான் இந்த 2 வசனமும். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் அப்படின்னா நான் என்னுடைய ஆவியிலே பாவம் வராது, அதுக்கு சான்ஸ் இல்லை. அந்த ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆனால் மாம்சத்தில் என்ன செய்யலாம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே அப்படின்னா அதை எதை சொல்கிறாரு, மாம்சத்தில் நான் ஒரு வேளை சறுக்கலாம். ஏன்னா இந்த பூமியில் வாழ்கிறேன், உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே இருக்குது, ஆகையினால என்னால் என்ன செய்ய முடியும், சறுக்க முடியும் அப்படின்னு இந்த வசனத்துடைய விளக்கம். எப்படி ஒரே கானான் தேசத்தில் பாலும் தேனும் ஓடுது, ராட்சச மனிதர்களும் இருக்கிறாங்க, அதை போல பாவமே இல்லாத ஆவி, பாவம் செய்யக்கூடிய சரீரம், இது 2 நமக்கு இருக்கு. கானான்லையும் இந்த 2 இருக்கு. திராட்சை பழமும் இருக்குது, பலசாலிகளும் இருக்கிறாங்க. நமக்குள்ள பாவமே வர முடியாத ஆவியும் இருக்கு, பாவத்தை செய்யக்கூடிய சரீரமும் இருக்கு. ஆவினா ஆங்கிலத்தில் ஸ்பிரிட்னு சொல்லுவோம். ஆத்மாவுக்கு மைண்டு, மனம். சரீரத்தை பாடின்னு சொல்லுவாங்க. இப்போ மனிதன் இந்த 3 ஆனவன், ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி ரசிக்கப்பட்டுருச்சு, சரிங்களா? இந்த மனதுக்கு பக்கத்தில் பாவமே வர முடியாத ஆவி இருக்குது. பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய சரீரமும் இருக்குது. இதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்கள்
சரீரத்தையே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏனாக்கியராகிய ராட்சச மனிதர்களை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு நாளும் கானானுடைய வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. உங்கள் பாவமே அணுக முடியாத ஆவியை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய பாலும் தேனும் ஓடுகிற காரியத்தையும் திராட்சை தோட்டத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் கானானுடைய செழிப்பான வாழ்க்கை என்ன செய்ய முடியும், வாழ முடியும். தேவனிடத்தில் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் நாம் எல்லாரும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படி பெற்றாச்சுன்னா அடுத்து நாம் பார்க்க வேண்டிய பார்வை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கானானுடைய வாழ்க்கையை தான் என்ன செய்யணும், பார்க்கணும். அப்போ தான் வாழ்க்கை என்ன செய்யும், மாற ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஆவி ஆத்துமா சரீரம் சொன்னேன் இல்லையா, அதை எளிமையாக சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய சரீரம் தான் ராஜாவாக இருக்கும். நம்முடைய ஆத்துமா சரீரம் சொல்லுவதை கேட்கிற அல்லது செய்கிற வேலைக்காரன். நம்முடைய ஆவி அடிமை. இதுதான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த ஸ்டேட்டஸ். இப்போ சரீரம் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா ஆத்துமா அதுக்கு ஓகே சொல்லிடும், நேராக போயிடுவோம். ஒரு இதை வாங்கி சாப்பிடணும்னு சரீரம் சொல்லிடுச்சுன்னா உடனே வாங்கி என்ன செஞ்சுருவோம், சாப்பிட்ருவோம். அதுதான் பாருங்களேன், ஒரே ஒரு வடை மட்டும் சாப்பிட்லான்னு சொல்லி போகும்போது அங்கே என்ன ஆகிடுது, சரீரம் டெம்ட் ஆகி அவன் என்னைக்கு இல்லாமல் அன்னைக்கு தான் என்ன செஞ்சுருப்பான், நல்லா வேற சுட்டு வச்சுருப்பான். அப்போ ஒன்று வாங்கி ஒரு கடி கடித்த உடனே என்ன ஆகுது, இப்போ ஒன்று பத்தாது, சரீரம் உடனே சொல்லிடும், ஒன்று பத்தாது, இன்னும் 2 என்ன செய்ய வாங்கி சாப்பிட்ரு, வீட்டுக்கும் வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிடும். ஆனால் நம்ம முதல்ல என்ன டிசைட் பண்ணிட்டு போனோம், இது புரியறதுக்காக சொல்கிறேன். முதல்ல டிசைட் பண்ணிட்டு போகிறது நம்ம என்ன செய்கிறோம், ஒரு வடை தான் சாப்பிட்றோம், என்ன பலகாரம் நம்ம ரொம்ப சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம போகிறோம். ஆனால் இப்போ சாப்பிட்டு முடிச்சது எத்தனை, 3. இது ஏன் நடந்துச்சு, சரீரம் அங்கே ராஜாவாக இருக்குது, அது எதை விரும்புகிறதோ அதை ஆத்துமாவும் செய்கிறது. ஆவி அடிமையாக இருக்கிறதுனால அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. இப்போ ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா என்ன அர்த்தம், நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டுருச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா ஆண்டவர் அடிமையாக இருந்த ஆவியை, நம்முடைய ஆவியை தேவன் ராஜாவாக மாற்றுகிறார். இப்போ ஒரே உடம்புக்குள்ளே 2 ராஜா இருக்க முடியுமா? சரீரம் ஏற்கனவே ராஜாவாக இருந்துச்சு, தேவன் ஆவி என்ன செஞ்சிட்டார், இப்போ ராஜாவாக மாற்றிட்டாரு. ஏன்னா தேவ ஆவியானவர் நம்முடைய ஆவி கூட தான் டீல் பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்போ ஆவியானவர் சொல்கிறாரு இந்த இடத்துக்கு நீ போகாதன்றாரு, நம்முடைய ஆவி சொல்லுது போகக்கூடாதுங்குது. ஆத்துமா அதே வேலைக்காரன் தான், ஆனால் இப்போ ராஜா மாறினதுனால ராஜா சொல்லுவதை கேட்கக்கூடிய வேலைக்காரனாக தான் ஆத்துமா இப்போ இருக்கும். அப்போ ஆவி சொல்லுது இந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ஆத்துமாவை என்ன செய்யுது, போக மாட்டேங்குது. ஆனால் சரீரம் பாருங்க, ஏற்கனவே ராஜாவாக இருந்ததுனால அது தன்னுடைய பவரை விட்டு கொடுக்காது. அது இப்போ அடிமையாக மாத்துறாரு ஆண்டவர், ஆனாலும் அது தன்னுடைய பழைய வல்லமையை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இல்லை நம்ம அங்கே போகணும்னு அது என்ன செய்யும், ஆவிக்கு விரோதமாக போராடும். இதுதான் நமக்கு சில நேரங்கள்லாம் நடக்கிறது. ஏடா போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் போனால் நல்லா இருக்கும்னு தோணுது, இது எப்படி போகிறதா வேணாமா, இந்த கன்ஃபியூஷன் வர்றதுக்கு காரணம் தான். அப்போ நம்ம ஒன்று முடிவு பண்ணணும், நம்முடைய ஆவி என்ன சொல்லுகிறதோ அதை தான் நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். நம்முடைய சரீரத்தை நாம் கீழ்ப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இதை தான் மற்ற மதத்தில் சொல்லுவாங்க, சரீரத்தை ஒடுக்கு. அவங்க சரீரத்தை ஒடுக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க, சாப்பாட்டை குறைப்பாங்க, சில சாப்பாடுகளை வேணான்னுவாங்க, இதை மட்டும்தான் சாப்பிட்ணுன்னுவாங்க, அல்லது ஒரு நேரம் தான் சாப்பிட்ணுன்னுவாங்க. இதையெல்லாம் சொல்லி அவள் சரீரத்தை ஒடுக்குவா.
நாம் சொல்வது நம்முடைய ஆவியின் மூலம்தான் சரீரத்தை என்ன செய்ய முடியும்? ஒடுக்க முடியும். அப்போ ஆண்டவர் நம்ம எப்படி இன்றைக்கு மாற்றி இருக்கிறாரோ, நாம் எப்பொழுது நம்முடைய ஆவியை கவனித்து கொண்டே இருக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் கானானுடைய வாழ்க்கையை என்ன செய்ய முடியும்? சுதந்திரிக்க முடியும். ஆக மொத்தம் நம்முடைய பார்வையை சரீரத்தின் மேலே இருந்து எடுத்து நம்முடைய ஆவியின் மேலே என்ன செஞ்சிடணும்? வைத்து விட வேண்டும். இதுதான் வெற்றிக்கான வழி. உங்கள் வீட்டை நீங்கள் பார்க்கும்போது அதை ஆசீர்வாதமான வீடாக பாருங்கள். பிள்ளைகளை பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக, நல்ல பிள்ளைகளாக என்ன செய்யுங்க? அதை பாருங்கள். கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யுங்க? பாருங்கள். கடன் பிரச்சனை குறைவதை உங்களுடைய ஆவிக்குரிய கண்களால் பாருங்கள். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறதுனால அதெல்லாம் சாத்தியம்தான். உங்கள் சரீரத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வியாதி இல்லாத சரீரமாக பார்க்க பழகுங்கள். அதுக்கு அர்த்தம் கண்டதையும் சாப்பிட்ணுன்றதில்ல. எப்படி பார்க்கிறது அப்படின்னா, அதான் விசுவாசம். நான் தேவனுடைய தெய்வீக சுகத்திலே வாழ்கிற மனுஷன். உள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 மாத்திரை சாப்பிடலாம், அது விஷயம் கிடையாது. நான் தேவனுடைய தெய்வீக சுகத்திலே வாழ்கிறவன். அவருடைய பரிகாரியான கர்த்தர். என்னுடைய நோய்கள் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்திருக்கிறார். அவருடைய தெய்வீக சுகம் என்னுடையது. இதை என்ன செய்யணும்? இதை பேசணும். இப்படி தான் உங்களை நீங்கள் பார்க்கணும். இப்படி பார்க்க பார்க்க வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிச்சிருவோம். விசுவாச அறிக்கைன்றதே என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை சொல்கிறது இல்லை, நமக்கு எது தேவையோ அதை பேசுகிறது. அடிக்கடி நான் சொல்கிற உதாரணம், காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? முதல்ல ஃபஸ்ட்டு எங்கே போவோம்? ஹாஸ்பிட்டலுக்கா? ரொம்ப நல்லவர்களாக இருக்கீங்களே, பரவாயில்லையே. இன்னைக்கு காய்ச்சல் வந்தோன்னு இன்னைக்கு கிளம்பிடுவீங்களா ஹாஸ்பிட்டலுக்கு? ஃபஸ்ட்டு எங்கே போவோம்? மெடிக்கல் ஷாப்புக்கு. ஏன்னா நமக்கு முதல் டாக்டர் அவர் தான். அங்கே போய் அவர்கிட்ட சொல்லி மாத்திரையை வாங்கி போடுவோம். அது போட்டும் சரியாகலைன்னு என்னத்தை மாத்திரை கொடுத்தேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்வோம்? கிளம்பி டாக்டர்கிட்ட போவோம். இப்போது நம்ம எதுக்காக போகிறோங்க? நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வியாதி சுகமாகும். இப்போ அந்த மாத்திரையை போட்டால், அந்த இன்ஜெக்ஷனை போட்டால் என்ன ஆகுது? நமக்கு அந்த வியாதி சுகமாகும் இல்லையா? இது காய்ச்சல் இருக்கும்போது அந்த மாத்திரையும் இன்ஜெக்ஷனும் போடணுமா, அல்லது காய்ச்சல் போனதுக்கப்புறம் போடணுமா? காய்ச்சல் இருக்கும்போது தான் போடணும். கடன் பிரச்சனையில் இருக்கும்போது என் தேவன் தம்முடைய மகிமை ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார்னு நான் சொல்லணுமா, இல்லை கடன் பிரச்சனை போனதுக்கப்புறம் நான் சொல்லணுமா? இருக்கும்போது தான் சொல்லணும். அல்லேலூயா. லிஃப்ட்டில் போகிறோம், 3வது மாடிக்கு போகணும். கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ளே ஏறி உட்காந்தாச்சு. இப்போ பரவாயில்ல, லிஃப்ட் ஆப்ரேட்டர்லாம் இருக்காங்க. எங்கே போகணுன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க? இப்போ 3வது மாடின்னு சொல்கிறோம், அவங்க என்ன செய்வாங்க? 3ங்கிற பட்டனை ஏன் அதை அமுக்குறாங்க? நம்ம ஆக்சுவலாக எங்கே நிற்கிறோம்? கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நிற்கிறோம். அப்போ அவங்க ஆக்சுவலாக எதை தான் அமுக்கணும்? 0வை தான் அமுக்கணும். ஏன் 3 அமுக்குறாங்க? ஏன்னா சிலர் இப்படி தான் விசுவாச அறிக்கை பண்ணுங்கன்னா, இல்லையா அது போய் சொல்கிற மாதிரி இருக்குது. காய்ச்சல் இருக்குன்னா காய்ச்சல் இருக்குன்னு சொல்கிறதுல என்ன தப்பு? ஒரு தப்பு இல்லை, சொல்லிக்கிட்டே இரு. காய்ச்சல் போயிடுச்சுன்னா என்னன்னு கேளு. கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறதுல என்ன தப்பு? ஒரு தப்பு இல்லை, சொல்லிக்கிட்டே இருங்க. போகிறதுக்கு உண்டான வழியை பார்க்கணுமா? காய்ச்சல் வரும்போது மாத்திரை சாப்பிட்டா காய்ச்சல் போயிடும்ன்ற அந்த அறிவு இருக்குது.
லிஃப்ட்டுக்குள்ளே போனால் 3வது மாடிக்கு போகணும்னா 3ன்ற பட்டனை அமுக்குனா தான் மேலே போகும்ன்ற அந்த அறிவு இருக்குது. ஆனால் விசுவாச அறிக்கை பண்ணுன்னு சொன்னால் அப்போ மட்டும் என்ன வருது? நம்ம இருக்கிறது தானே சொல்லணும். சுகம் வந்தோடனே ஆண்டவனுக்கு சுகம் கொடுத்தாருன்னு சொல்கிறேன், அதுக்கு பேர் சாட்சி. சுகம் வேணும்னா என்ன செய்யணும்? டாக்டர்கிட்ட போகிறீங்கல்ல, இன்ஜெக்ஷன் போடுறீங்கல்ல, மாத்திரை சாப்பிட்றீங்களா, அது மாதிரி விசுவாசத்தை என்ன செய்யணும்? அறிக்கை செய்ய வேண்டும். அதை செஞ்சாதான் 3வது மாடிக்கு போக முடியும், தெய்வீக சுகத்தை பெற முடியும். அல்லேலூயா. அப்போ லிஃப்ட்டில் போய் நின்றுக்கிட்டு நான் 3ன்ற பட்டனை அமுக்குனா மட்டும்தான் நான் என்ன செய்வேன்? 3வது மாடிக்கு போக முடியும். சரி, இப்போ அமுக்குன உடனே நான் அடுத்த செகண்ட் அங்கே போயிடுவேனா? இல்லை. எத்தனை பேர் அப்படி போயிருக்கீங்க? அமுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு டோர் திறந்துச்சியா 3வது மாடிக்கு போயிட்டேன் அப்படின்னு யார் சொல்ல முடியும்? அப்படி ஒரு லிஃப்ட் கண்டுபிடிக்கல. அப்படி உடனேலாம் போயிட முடியாது. ஆனால் அமுக்கணுன்னு என்ன நடக்கும்? 3ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே டோரு மூடிடும். அடுத்து என்ன நடக்கும்? அது மெதுவாக முதல்ல ஒன்று புரிஞ்சுக்குங்க, விசுவாசத்தை அறிக்கை செய்ய நீங்கள் இருந்த பழைய நிலைமையில் முதல்ல இருக்க மாட்டீங்க, அங்கேருந்து மூவ் பண்ணிடுவீங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. தேவைகள் அதிகமாக இருக்கும்போது சொல்லணும், கர்த்தருடைய மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடைய மாட்டேன் சொல்லணும். யாராவது வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள், வயிறு எரிஞ்சாலும் பரவாயில்ல. சிலர் கண்ணு வச்சுருவாங்கய்யா. எப்படி? கண்ணு வச்சுருவாங்க. அது கண்ணு வச்சு என்ன ஆக போகுதுங்க? அது கண்ணே லொல்ல கண்ணு. அது கண்ணு வச்சு என்ன ஆக போகுது? அதெல்லாம் நம்மளை ஒன்றும் பாதிக்காது. வயிறு எரியுதுன்னா இருந்துச்சுக்கங்கிறேன் நான். என்னுடைய வேதம் இப்படி தான் சொல்லித் தருது எனக்கு. கர்த்தருடைய மேய்ப்பராக இருக்கிறபடினால் நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன்? தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார், என் ஆத்துமாவை தேற்றுகிறார், நீதியின் பாதைகளில் நடத்துகிறார், சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும் சொல்லணும். அதை ஒட்டி எப்போ பார்த்தாலும் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை, சுகம் இல்லை, ஒரே இடுப்பு வலியா. நான் சொல்கிறேன் கேளுங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க, எல்லா வலியும் காணா போயிடும். அல்லேலூயா. ஒரே இடத்துல உட்காந்து மொபைலை நோண்டிக்கிட்டே இருந்தால் இடுப்பு வலி மட்டுமல்ல, உடம்புல இருக்க எல்லா வலியும் வரும். அல்லேலூயா. வீட்டு வேலைகளை பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க? பகிர்ந்து கொடுங்க, செய்ய சொல்லுங்கள். ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க. இதை செய்ய அதை செய்யணும். வீட்டில் இருந்தாங்கன்னா செய்ய சொல்லுங்கள், அது நல்லது. வேலை உங்களை, உங்கள் சரீரத்தை அது கரெக்ட் பண்ணும். அது வேலை உங்களுடைய ஆசீர்வாதம். முதல்ல பிள்ளைகள் எல்லாம் அதை தெரிஞ்சுக்குங்க. உங்கள் பிள்ளைகிட்ட ஒரு வேலை சொன்னோடனே ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்கள் பிள்ளை அதிக நேரம் மொபைலில் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் அடுத்து உடனே செய்ய வேண்டிய அந்த மொபைலை வாங்கி உடச்சி தூக்கி போட்டுருங்க. செஞ்சிட்டிங்கன்னா அடுத்து ஒரு 2 நாளில் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அது நார்மலான மைண்ட் செட்டுக்கு வந்துடும். அப்புறம் வேலையெல்லாம் செய்யும். ஏன்னா அந்த மொபைல் என்ன செய்யும்? நம்மளை டிப்ரெஷன் ஆக்கி உலகத்தில் நடக்கிற எதையுமே கவனிக்க விடாது. அதுக்கு அந்த ஒரு பவர் இருக்குது. ஆகையினால என்ன செய்யணும்? எப்போ நீங்கள் கூப்பிட்டோட உங்கள் பிள்ளை ஒரு வேலையை செய்யுதோ அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அலோவ் பண்ணிடலாம். அல்லேலூயா. அப்போ உங்கள் வீட்டை பார்க்கும்போது ஆசீர்வாதமாக பார்க்கணும். உங்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகள்னு பாருங்கள். அதான் விசுவாச பார்வை. பிள்ளைங்க மாறிட்டாங்களான்னா இல்லை, இன்னும் மாறலை, அவங்க வேறு மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அவர்களை நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். அவளை அறிக்கை பண்ணுங்கள். நானும் என் வீட்டார்மோ வென்றால் கர்த்தரை என்ன செய்வோம்? கர்த்தரையே சேவிப்போம். உங்கள் ஆத்மாவை ரட்சிக்கப்பட்ட உங்கள் ஆவியோட கனெக்ட் பண்ணுங்கள்.
அப்படி கனெக்ட் பண்ணும்போது உங்களுடைய ஆவியின் மனநிலையை உங்களுடைய ஆத்மா என்ன செய்யும்? அது பெற்றுவிடும். இதை நாம் செய்ய செய்ய செய்ய, ஏன்னா நம்ம அதிகமாக நம்முடைய சரீரத்திற்கு கவனத்தை கொடுக்கறதுனால தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அதிகமாக பெற முடியாமல் இருக்கிறோம். நீங்கள் அதிகமாக பாருங்களேன், ஒரு நாளில் நீங்கள் அதிகமாக எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு பாருங்களேன். அது கடைசியில் எதுன்னு பார்த்தீங்கன்னா சரீரமாக தான் இருக்கும். ஒரு சாப்பாடாக இருக்கட்டும், வெளியே கிளம்புறதா இருக்கட்டும், ட்ரெஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஏதோ ஒன்று, இது எல்லாத்தையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கடைசியில் அதனுடைய முடிவு என்னென்னா அது சரீரமாக இருக்கும். சரீரத்தின் தேவைக்காக தான் அதிகமாக என்ன செஞ்சிட்ருப்போம்? ஓடிட்டே இருப்போம். ஆவிக்குரிய மனிதனுடைய தேவைக்காக நம்ம உட்கார்றதே கிடையாது. அது உட்காரும்போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் நாம் என்ன செய்ய முடியும்? பெற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நாம் செய்ய செய்ய தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடையதாய் மாறும். இந்த சத்தியத்தை நமக்கு போதித்தது நம்முடைய கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா. அவர் மிகவும் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய வருகிறோம் பிதாவே. நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்பட கர்த்தாவை எங்களுக்கு போதித்திருக்கிறீர். அவருடைய வழிநடத்தலை நாங்கள் ஆண்டவரே கேட்டு அதன்படி நடக்க கர்த்தாவை நீர் எங்களுக்கு போதித்திருக்கிறீங்க. போதித்த வார்த்தைகள் புரியட்டும், மனம் தெளிவதாக, எல்லா கல்லான் இருதயங்களும் கீழ்ப்படிந்து சதையான இருதயங்களாக மாறட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.